161 படங்களில் கதாநாயகியாக நடித்து சாதனை படைத்த பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி மரணமடைந்தார். அவரது மறைவிற்கு தலைவர்கள், திரையுலகினர்கள், ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திரைவானில் பல நட்சத்திரங்கள் இருந்தாலும் சில நட்சத்திரங்கள் மட்டுமே உச்சம் தொட்டு ரசிகர்கள் உள்ளத்தை கவரும். அந்த வகையில் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி போன்ற மொழி படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். அவர் தனது நடிப்பில் காட்டும் நளினம், முகபாவனையால் அவரை தமிழ்நாட்டு திரைப்பட ரசிகர்கள் கன்னடத்து பைங்கிளி என அழைத்து வந்தனர். அதுபோல் கன்னடத்தில் அவருக்கு அபிநய சரஸ்வதி என்ற பட்டமும் சூட்டப்பட்டது. இவர் கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் உள்ள மல்லேஸ்வரத்தில் வசித்து வந்தார். இந்நிலையில் ஜூலை 14 காலை 8 மணி அளவில் மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு வயது 87. மறைந்த நடிகை சரோஜா தேவி கடந்த 1938 ஜனவரி மாதம் 7 பெங்களூரு தசவாரா கிராமத்தில் பிறந்தார். அவர் படித்துக் கொண்டிருக்கும் போதே தனது 17 வயதில் திரைத்துறையில் காலடி எடுத்து வைத்தார். முதலாக 1955 கன்னடத்தில் மகாகவி காளிதாஸ் என்ற படத்தில் அவர் அறிமுகமானார். அவர் எம்ஜிஆருடன் நாடோடி மன்னன் படத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். அவர் 1967 என்ஜினியரான ஹர்ஷா என்பவரை திருமணம் செய்தார். சரோஜா தேவி திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து படங்களில் நடித்து வந்தார். அவரது கணவர் ஹர்ஷா 1986 இறந்தார். அவர் கன்னடம் மட்டுமன்றி தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட மொழி படங்களிலும் நடித்துள்ளார். அவர் 5 மொழிகளிலும் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். இதில் 161 படங்களில் மட்டும் கதாநாயகியாக நடித்து சாதனை படைத்துள்ளார். திரைத்துறையில் நிகழ்த்திய சாதனையினை அங்கீகரித்து 1969 அவருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதும் 1992 பத்ம பூஷன் விருதும் வழங்கி கௌரவித்தது. உச்ச நடிகர்கள் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஆந்திராவில் NTR உள்ளிட்டோருடன் நடித்து சரோஜா தேவி திரையுலகில் புகழ் பெற்றவர். சரோஜா தேவியின் உடலுக்கு அரசியல்வாதிகள், கன்னட திரைத்துறையினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் சரோஜா தேவியின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி தனது X வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார்.